Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம அவர் கசுரினா ட்ரீ பை டோருடட் இதோட இந்த போயமோட சம்மரி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Author introduction. Torudutt. Torudutt 1856 to 1877 was one of the earliest Indian poet writing in English during the 19th century. She was born in Calcutta, now Kolkata, and belonged to the cultural Bengali Christian family. She traveled to French and England and became fluent in French and English. அதாவது இந்த டோருடட்ன்றவங்க ஃபர்ஸ்ட் ஒரு லேடி. இவங்க வந்து எப்போ பிறந்திருக்காங்கன்னா 1856ல பிறந்திருக்காங்க. 1877ல இறந்துட்டாங்க. இவங்க கிட்டத்தட்ட 21 வயசு வரையும் தான் வாழ்ந்திருக்காங்க. இவங்க 19th செஞ்சுரியோடைய ஒன் ஆஃப் த இயர்லியஸ்ட் இந்தியன் போயட் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இவங்க வந்து எங்கே பிறந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்கட்டா. இப்போ அதோட பேர் வந்து கொல்கட்டா. இவங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கல்ச்சுரலை ஃபாலோ பண்ணுற பெங்காலி ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில் வந்து ஒரு பார்ட்டாக இருந்திருக்காங்க. ஷீ ட்ராவல்டு இன் ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலாந்து. இவங்க ஃப்ரெஞ்சுக்கும் இங்கிலாந்துக்கும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. எதனாலனா இங்கிலீஷ்லேயும் அந்த ஃப்ரெஞ்சுலேயும் ஃப்ளூயண்ட் ஆகிறதுக்கு. இந்த டோருடட்டோடைய தீம்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா நேச்சர் தென் லாஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இவங்க வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரைட்டர் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படி சொல்கிறாங்க. இந்த டோருடட்டோடைய ஃபேமஸ் ஒர்க் என்னென்னு பார்த்தலாம். எ ஷீஃப் கிளின்ட் இன் ஃப்ரெஞ்ச் ஃபீல்ட், ஏன்ஷியன்ட் பேலட்ஸ் அண்ட் லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான், லீ ஜோனல் டி மெய்சுல், இஃப் அர்வர்ஸ். இதெல்லாம் தான் இவங்களுடைய ஃபேமஸான ஒர்க்ஸு. இப்போ நம்ம போயமோட பேராவைஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அவர் கசுரினா ட்ரீ ஷார்ட் பட் டீட்டெயில்டு சம்மரி. கசுரினா ட்ரீ இஸ் அ நோஸ்டாலஜிக் அண்ட் எமோஷனல் poem. The poet describes a large and beautiful casuarina tree standing in her garden. A creeper climbs around the tree like a giant python. The tree is full of life, birds, bees, and insects live there. In the morning, the tree looks bright and lively. இப்போ இந்த போயமோட ஸ்பீக்கர் வந்து டோருடட் தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கசுரினா ட்ரீன்றது ஒரு எமோஷனலான போயம். இது என்ன டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா ஒரு லார்ஜ் பியூட்டிஃபுல் கசுரினா ட்ரீ. ஒரு கசுரினா ட்ரீயை வந்து இது வந்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறாரு. அவங்களோட கார்டனில் இந்த கசுரினா ட்ரீ நின்றுக்கிட்டு இருக்கு. அதை சுற்றி நிறைய ஒரு கொடிகள்லாம் ஒரு ஜெயிண்ட் பைத்தான், அதாவது ஒரு ராட்சத மலைப்பாம்பு மாதிரி அந்த கொடிகள்லாம் அதை சுற்றி இருக்குது அப்படின்னு அவர் கார்டனில் இருக்கிற கசுரினா ட்ரீயை வந்து டோருடட் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ட்ரீயை சுற்றி ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா ஒரு பீஸு, பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ்லாம் அது பக்கத்தில் சூப்பராக அழகாக இருக்குது. மேலெலாம் இந்த பீஸ்லாம் பறந்துக்கிட்டு இருக்குது, நிறைய முடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு டோருடட் வந்து அதை டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அப்புறம் அந்த ட்ரீ மார்னிங் டைமில் பார்க்கும்போது ரொம்ப பிரைட்டாக இருக்குது அப்படின்னு இந்த ஃபஸ்ட் பேராகிராஃபில் டோருடட் வந்து சொல்கிறாரு. ட்ரீ இஸ் நாட் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் நேச்சர். ஆனால் அந்த ட்ரீ வந்து ஒரு பார்ட் ஆஃப் நேச்சர் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இட் இஸ் கனெக்டட் டு தி போயட் சைல்டுஹுட். இது வந்து இந்த போயட்டோடைய சைல்டுஹுட் இருக்குல்ல, அவருடைய சின்ன வயசில் அவர் வாழ்ந்த அனுபவங்களையும் இது வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. எதெல்லாம் கனெக்ட் பண்ணுது? அந்த மெமரிஸ். ஷீ ரிமெம்பர் பிளேயிங் அண்டர் த ட்ரீ. அந்த மரத்துக்கு அடியில் இவங்க விளையாண்டதுலாம் ஞாபகம் இருக்குது. யாரு கூடனா வித் ஹர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அவங்க தம்பி, அக்கா, தங்கச்சிக்கு கூட விளையாண்டது அவருக்கு ஞாபகம் வருது. ஹூ ஆர் நவ் டெட். அவங்கெல்லாம் இப்போ இறந்துட்டாங்க. வாட் எவர் ஷீ லுக்ஸ் த ட்ரீ. அந்த ட்ரீயை பார்க்கும் போதெல்லாம் இந்த மெமரிஸ்லாம் அந்த டோருடட் அவங்களுக்கு வருது. ஃபீல்ஸ் போத் ஜாய் அண்ட் சேட்னஸ். அவங்களுக்கு ஒரு டைம் பார்த்தா ஹாப்பியாகவும் ஃபீல் ஆகுது, அதே மாதிரி சோகமாகவும் ஃபீல் ஆகுது. ட்ரீ ரிமைண்ட்ஸ் ஹர் ஆஃப் ஹர் லாஸ்ட் லவ்டு ஒன்ஸ். அந்த ட்ரீ வந்து அவங்க இறுதியாக யாரை நேசித்தாங்களோ அவங்கள வந்து ரிமெம்பர் பண்ணுது, ஞாபகப்படுத்துது அப்படின்னு டோருடட் வந்து அவங்களுடைய போயம் கசுரினா ட்ரீல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. In the final part of the poem, Torudutt compares the famous trees described by great poets like Wordsworth and Coleridge. She prays that the tree should never be forgotten and that her poem will make it immortal. Through her poem, she wants to keep her memories alive forever. இதில் டோருடட் அவங்க இந்த கசுரினா ட்ரீயை எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா இந்த ஃபேமஸ் ட்ரீ டிஸ்கிரைப்டு பை கிரேட் போயட்ஸ் லைக் வேர்ட்ஸ்வொர்த் அண்ட் கால்ரிட்ஜ். இந்த வேர்ட்ஸ்வொர்த் அண்ட் கால்ரிட்ஜ் இவங்களுடைய போயம்லாம் மோஸ்ட்லி இந்த ட்ரீஸ்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ இவங்களுடைய இந்த ஒர்க்கில் இருக்கிற ட்ரீயை வந்து இந்த கசுரினா ட்ரீயோட இந்த டோருடட் வந்து கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் டோருடட் வந்து ஃபீல் பண்ணுறாரு இந்த ட்ரீ வந்து நம்மள மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவருடைய போயம் அவர் கசுரினா ட்ரீல அந்த ட்ரீ வந்து அந்த டோருடட்டோடைய ஃபீலிங்ஸ் அண்ட் மெமரிஸை வந்து மறக்காமல் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த போயம் வந்து மேக் இட் இம்மார்டல்னு சொல்கிறார். இப்போ இம்மார்டல்னா அழியாமல் இருக்கிறது. அவருடைய மெமரிஸை வந்து இந்த போயம் வந்து அழியாமல் வச்சுருக்கோம் அவங்க சிஸ்டர்ஸ் பிரதர்ஸோடைய
மெமரீஸ் எல்லாம் இம்மார்ட்டலா இருக்கும் அப்படின்னு வந்து டோர்டட் சொல்றாங்க. இந்த போயம் மூலியமா அவங்களுடைய மெமரீஸ் அதாவது நினைவுகள் வந்து எப்பவுமே இறுதி வரை அவங்க கூடயே இருக்கும் அப்படின்னு டோர்டட் வந்து இந்த கர்சரினா ட்ரீயோட போயம் வந்து முடிக்கிறாங்க. இப்போ இந்த போயமோட தீம்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். மெமரி அண்ட் நாஸ்டாலஜியா. த ட்ரீ சிம்பாலைஸ் சைல்ட்ஹுட் மெமரீஸ் அண்ட் த பாஸ்ட். அதாவது இந்த ட்ரீ வந்து என்ன சிம்பாலைஸ் பண்ணுதுன்னா, அந்த ஸ்பீக்கருடைய சைல்ட்ஹுட் மெமரீஸ் அண்ட் பாஸ்ட் அவங்களுடைய கடந்த காலத்த வந்து சிம்பாலைஸ் பண்ணுது. டெத் அண்ட் லாஸ். த போயட் மோர்ன்ஸ் த டெத் ஆஃப் ஹர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த டெத் அண்ட் லாஸ் வந்து இந்த போயட் வந்து இந்த போயம்ல அவங்களுடைய சிஸ்டர்ஸ்க்கும், பிரதர்ஸ்க்கும் ஒரு அழுகுற மாரி சொல்றாங்க மவுன்ஸ். நெக்ஸ்ட் நேச்சர் அண்ட் பியூட்டி. த போம் பியூட்டிஃபுல்லி டிஸ்கிரைப் நேச்சர்ஸ் சார்ம். இந்த போயட் வந்து இந்த போயம் வந்து நேச்சுரலா கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்றாங்க. ஸோ இந்த தீம் யூஸ் பண்ணிக்கலாம். இமார்டாலிட்டி த்ரூ போயட்ரி. த போயட் பிலீவ்ஸ் போயட்ரி கேன் மேக் திங்ஸ் எட்டர்னல். அப்புறம் இந்த போயட் என்ன நம்புறாருன்னா, போயட்ரி வந்து அந்த திங்ஸை வந்து எட்டர்னலா ஆக்கும். அதாவது ஒரு அழியாம ஒரு பவரோட வச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதை நம்புறாரு, பிலீவ் அப்படின்னு சொல்றாங்க. ஒன் ஃபேமிலி டீப் எமோஷனல் அட்டாச்மெண்ட் டு ஹர் சிப்லிங்ஸ். அப்புறம் வந்து அவங்களுடைய சிஸ்டர்ஸ் கூட ரொம்ப டீப் அட்டாச்மெண்ட்டோட இருக்காங்க. சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் சிப்லிங்ஸ். அவ்வளோதான் கைஸ். இப்போ உங்களுக்கு இந்த போயம் சம்மரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அவர் கர்சரின் ட்ரீ அப்படின்னா இது வந்து ஒரு நெரேட்டிவ் டைப். நெரேட்டிவ் டைப்னா இதோட ஆத்தர் தான் இதில் ஸ்பீக்கராக இருப்பார். இவர் என்ன டிஸ்கிரைப் பண்ணுறாருன்னா, அவரோட கார்டனில் ஒரு கர்சரின் ட்ரீ இருக்கு. அந்த கர்சரின் ட்ரீயை வந்து இவர் டிஸ்கிரைப் பண்ணி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த கர்சரின் ட்ரீ வந்து ஒரு பிக் பைத்தான் ஜெயின் மாதிரி இருக்கு. அதை சுற்றி அந்த சொல்லுவோம்ல, இந்த கொடி கொடியாக சுற்றி இருக்கு. அது பார்க்கும்போது பைத்தான் பாம்பு, மலைப்பாம்பு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, அதோடைய இந்த பிரான்ச் கிளைகள்லாம் வந்து வானம் ஸ்கையவே தொடுறா மாரி இருக்கு. அத சுத்தி இந்த இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ்லாம் பறந்துட்டுருக்கு. தென் மார்னிங் டைம்ல பார்க்கும்போது அது வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த ட்ரீ வந்து அவங்களுடைய மெமரீஸ், சைல்ட்ஹுட்டோட மெமரீஸையும் கொண்டு வருது. அவங்க அந்த சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், சிப்லிங்ஸ் கூட அந்த கர்சரினா ட்ரீ மரத்துக்கு அடியில சின்ன வயசுல ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதாவது விளையாண்டு இருப்பாங்க. லேட்டர் இப்போ வந்து அந்த சிஸ்டர்ஸ் 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்க கூட இல்ல. அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த பிரெஞ்ச், இட்டாலி, இங்கிலாந்து இந்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸ்க்காக படிக்க போனாலும் அந்த ட்ரீயை இவங்களால மறக்க முடியல. அந்த ட்ரீ இவங்கள திருப்பி வான்னு கூப்பிடுற மாரி இருக்கு. இப்போ அந்த ட்ரீயை விட்டு பிரிஞ்சு வந்து இவங்க ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த டோர்டட் வந்து அவங்களோட 21வது வயசுல இறந்து போயிட்டாங்க. அப்புறம் இவங்க வந்து ஒரு கல்ச்சுரல்டு ஃபேமிலி, அதாவது பெங்காலியோட ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி, ரொம்ப கல்ச்சுரலா இருக்கிற ஃபேமிலியில வந்து இவங்க பொறந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த டோர்டட்டுடைய போயம்ல இந்த தீம்ஸ்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கும்னா, நேச்சர், மெமரீஸ் அண்ட் லாஸ் இதெல்லாம் அடிப்படையா வச்சு தான் இவங்களுடைய போயம் ஒர்க் எல்லாமே இருக்கும் அப்படின்னு இவருடைய ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன்ல இருக்கு. இந்தியன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இவங்க வந்து ஒரு ரிமார்க்கபிள் கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டோருடட் இவங்க மெயினாக என்ன சொல்லணும்னா, இவங்க வந்து ஒரு லேடி 21 வயசுல இறந்து போயிட்டாங்க. இந்த போயம் வந்து ஒரு நெரேட்டிவ் டைப். நெரேட்டிவ் டைப்னா இதோட ஆத்தர் தான் ஸ்பீக்கர். அவங்களே இந்த போயம்ல என்ன நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க ட்ரீயை வந்து எது கூடலாம் அந்த கசிரினா ட்ரீயை கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வேர்ட்ஸ்வொர்த் அண்ட் கால்ரிட்ஜ் அவங்களுடைய பிளேஸில் வரக்கூடிய ட்ரீஸ் கூடலாம் இந்த கர்சரினா ட்ரீயை வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த போயம் வந்து அவங்களுடைய மெமரீஸை வந்து இம்மார்ட்டலாக ஆக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான் இந்த கர்சரினா ட்ரீ. தென் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். நம்ம இந்த மாதிரி லிட்ரரி வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். பாய் பாய்.